சிறகடிக்க ஆசை சீரியல்ல இப்போ ஒரு பக்கம் மீனா அண்ட் சீதா அருண் 3 பேருமே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வராங்க. கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. மீனாக்கு மனசே இல்ல. முத்துக்கு தெரியாம இந்த ஒரு விஷயம் பண்றோன்னு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள பயமாவே இருக்கு. இப்போ ஐயர் வராரு. ஸோ மாலையெல்லாம் மாத்திக்க சொல்றாங்க. ஸோ சைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சீதா மீனாவோட காலில் விழுந்து அப்பா மாதிரி இருந்து நீதாக்கா எனக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காலில் எல்லாம் விழுகிறாங்க. சந்தோஷமா இருக்கணும், என் தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு அருண் கிட்ட வந்து சொல்லிட்டு ஒரு பக்கம் சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு ஒரு பக்கம் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம முத்து இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஃப்ரெண்டு முருகனை கூட்டிக்கிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வராரு. அதாவது முருகனோட கல்யாணத்துக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக, ப்ரொசீஜர்லாம் என்ன அப்படின்னு கேட்கறதுக்காக வந்திருக்காரு. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு பக்கம் முத்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த பக்கம் 3 பேருமே அவரை கிராஸ் பண்ணி தான் போகிறாங்க. பட் முத்து பார்க்கல, அவங்களுமே பார்க்கல. இப்போ மீனா அருண் அண்ட் சீதா வெளியில் வந்ததுக்கப்புறமா நான் பர்ஸை வச்சுட்டு வந்துட்டேன், நான் போய் பர்ஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு வந்து மீனா உள்ளே வர, அப்போ முத்துவை பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. என்ன மீனா இந்த பக்கம் அப்படின்னு முத்து கேட்க, உடனே என்ன சொல்கிறதுனே தெரியாமல் டக்குன்னு போய் சொல்லிடுறாங்க. தெரிஞ்சவங்களுக்கு மாலை கொடுக்க வந்தேங்க, அதான் வந்தேன். ஒரு ஜோடிக்கு கல்யாணம் இன்னைக்கு, பர்ஸை வச்சுட்டு வந்துட்டேன், அதான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கு அழுகையாக வருது. போய் பர்ஸையும் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அப்போ வந்து முத்து சொல்கிற அந்த வாயாடிக்கும் முருகனும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு கேட்கறதுக்காக வந்த மீனா அப்படின்னு சொல்ல சரிவா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்குள்ளே வெளியில் வர்றதுக்குள்ளே வந்து நம்ம அருண் சீதாவை ஆட்டோவில் ஏற்றி அனுப்பி வச்சிடுறாரு. இப்போ அருண் மட்டும் வெளியில் நிற்கிறாரு. உடனே முத்து அருணை பார்த்துட்டு எங்கே போனாலும் இவன் வந்து நிற்கிறான் அப்படின்ட்டு அருணும் முறைக்க முத்துவும் முறைக்க மாறி மாறி முறைக்கிறாங்க. அட்லீஸ்ட் வந்து சீதாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாவது கொஞ்சம் முத்துக்கிட்ட பணிஞ்சு போகலாம் அருண், எப்படியாவது கோவத்தை போகணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது செய்யலாம். பட் இன்னுமே திமிராக தான் இருக்காரு அருண் முத்துக்கிட்ட. ஸோ என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு, எங்கே போனாலும் நிற்கிறான் அப்படின்னு, யார் அந்த அருண் தான், ஏதாவது வேலையாக வந்திருப்பான், வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த பக்கம் சத்யா வந்து பாஸ் பண்ணியிருந்தார் இல்லையா, அதுக்காக அக்கம் பக்கத்தில் சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு தடபடலாம் விருந்து ரெடி பண்ணுறாரு நம்ம முத்து. ஸோ வர்றவங்களாம் சொல்கிறாங்க, இதுக்கே இப்படி விருந்து போடுறானே, மச்சினிச்சி கல்யாணம் அதாவது குழந்தைய கல்யாணம் வந்தால் சும்மாவாக இருப்பான், அதுக்கு எப்படி விருந்து போடுவான் முத்து அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசி சாப்பிட்றாங்க சந்தோஷமாக. அதுக்கெல்லாம் கலக்கிடலாம் அப்படின்னு சொல்ல இப்போ தெரிஞ்சவங்க வந்து சொல்கிறாங்க, ஏன்பா எல்லா விஷயத்துலையும் இப்படி இருக்கே, சீதா விஷயத்தில் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்ல, எதுக்காக வந்து நீ அவள் கல்யாணத்தில் இவ்வளோ பிடிவாதமாக இருக்க, அவளுக்கு பிடிச்சது அப்படின்னா கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே அப்படின்னு. குழந்தைக்கு கத்தி கொடுத்தோம்னா அது வந்து அது ஆசைப்பட்டுச்சுன்னு கொடுத்தா அது குத்திக்கும், அது நமக்கு தெரியும்ல, அது கையில் கொடுக்கக்கூடாதுன்னு, அப்படி தான் இது வாழ்க்கை. அப்படிங்கிறப்ப சீதாக்கு நல்ல பையனாக பார்த்தா கல்யாணம் பண்ணணும், ஆசைப்படுறா அப்படிங்கிறதுக்காக ஒரு கெட்டவனை கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா, காலம்பூரா அவள் கஷ்டப்படுறதுக்கான கொஞ்சம் கூட யோசிக்காமல் வந்து ஒரு பக்கம் முத்து பேச இப்போ சீதாக்குமே பயமாக இருக்குது. ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம மீனா பண்ணி வச்ச கல்யாணம் தெரிய போகுது முத்துவுக்கு. உடனே ரொம்ப நாள் வந்து மீனாவோட பேசாமல் வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு கத்த போகிறாரு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பிரிஞ்சிட போகிறாங்க. இந்த மாதிரி தான் ஸ்டோரிஸ்லாம் வரப்போகுது. அடுத்து என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்